வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் ரொம்பவுமே டேஸ்டியான ப்ளூபெர்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற ரெசிபி வந்து 1 kg ப்ளூபெர்ரிக்கான ரெசிபிங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கேக் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வருங்க. இந்த கேக்கை எப்படி செய்கிறங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கு என்ன ப்ரைஸு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கேக் செய்கிறக்காக நான் ப்ளூபெர்ரிஸ் வாங்கியிருக்கிறேங்க. இது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 280 ரூபாய். இதோட அளவு வந்து 125 கிராம். நம்ம இந்த பழத்தை போய் வாங்கிட்டு வர செலவோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 ரூபா பக்கமே காஸ்ட் ஆகுதுங்க. இந்த பழத்தை வச்சு நம்ம இதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம ஒரு 2 கேக் பக்கம் நம்ம பண்ண முடியும். இது ஒரு நீட்டான பேக்கிங்கில் தாங்க வந்திருக்குது. இருந்தாலும் மேலே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்போவுமே இதோட தடவை வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது சுத்தமாக கிளியர் ஆகிறது இல்லைங்க. அந்த பழத்தோட நேச்சரே கூட அந்த மாதிரி இருக்கலாம். அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை தான் நான் வந்து அந்த கேக்கில் போட போகிறேங்க. இந்த கட் பண்ண பழத்தை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு மைதா எடுத்துருக்குறேங்க. 250 ml கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் நான் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம சளிச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்களுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கேக் பேக் ஆகும்போது நல்லா ஈவனாக பேக் ஆகும். அப்புறம் இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதனால் நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நம்ம பீட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை ஸ்பீடாக வச்சுக்கோங்க. நம்ம பீட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இந்த எல்லோ கலரே வந்து தெரியக்கூடாது. நல்லா ஒயிட் கலராக மாறுற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறேங்க. இதுவும் வந்து மைதா என்ன கப் எடுத்தனோ அதே அளவுக்கு தான் வந்து நான் வந்து பவுடர் பண்ண சுகரும் எடுத்திருக்கேன். எக்கு ஓரளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இதில் 30 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை மெல்ட் பண்ண பட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் பீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த கேக் ப்ரீமிக்ஸையும் நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில வந்து 60 ml பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளூபெர்ரிஸும் சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 7 inch கேக் டின்னுங்க. ஏற்கனவே வந்து நான் ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதில் தான் வச்சு நான் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்தேன். 45 நிமிஷம் வந்து இந்த கேக் பேக்கிங் டைம் ஆகுதுங்க. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கேக்கை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரியை வந்து நான் கட் பண்ணி போட்டதுனால அதோட வெயிட்டுக்கு ஃபுல்லாமே வந்து கீழே இறங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ப்ளூபெர்ரி பழத்தை அரைச்சி சேர்த்திங்கன்னா கேக் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுங்க. இந்த கேக்கோட ஃப்ராஸ்டிங்காக நான் விப்டு க்ரீம் எடுத்துருக்குறேங்க.
இதில் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ் வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குங்க. ஆன்லைனில் கூட நாம் இதை வாங்கலாம். இந்த கேக்கான க்ரீம் தயாராகிருச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து சிரப் ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் சிரப்லேயே வந்து அந்த ப்ளூபெர்ரி க்ரஷும் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் தான் வந்து நான் ஒவ்வொரு லேயர் கேக்கையும் வந்து வெட் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஒரு கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் லேயரை வந்து மேலே வச்சுக்கிறேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளூபெர்ரி சுகர் சிரப்பும் வச்சு இந்த ஒவ்வொரு லேயர் கேக்கையும் நான் வெட் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ளூபெர்ரி சிரப் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற க்ரீமையும் ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதில் நான் வந்து கொஞ்சம் ப்ளூபெர்ரி பழத்தையும் வந்து ஒரு லேயருக்குள்ளேயும் வந்து போட போகிறேன். இதே மாதிரி தான் வந்து 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ண போகிறேங்க. இப்போ 3 லேயரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த கேக்கான க்ரம் கோட்டிங் முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி க்ரம் கோட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணும்போது இது ப்ளூபெர்ரி கேக் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விப்டு க்ரீம்லேயே வந்து கொஞ்சம் பர்பிள் கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் லேயர் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த கேக்கான நீட்டான ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் கெனாஷ் வச்சு ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ணி கொடுத்துக்கிறேங்க. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக் மேலே ஏதாச்சும் ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. நான் வந்து குக்கி நாசில் வச்சுட்டு ஒரு சைடு வந்து பர்பிளும் ஒரு சைடு வந்து பிங்க் கலர் க்ரீமும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் இருக்குது இல்லைங்க, அதுவும் மேலே வச்சு கொடுக்குறேன். இது மேலே நான் ப்ளூபெர்ரி ஃப்ரூட்டும் வந்து அங்கங்கே ஒன்று வச்சு இந்த கேக்கை வந்து டெக்கரேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேங்க. இது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்னமோ இந்த டெக்கரேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனால் நான் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷும் வந்து கொஞ்சம் மேலே ஃபில் பண்ணி கொடுக்குறேன். அப்போ பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். கட் பண்ணி சாப்பிடும்போதும் அதோட க்ரஷோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு டிசைன் தாங்க. கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அது மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ்க்கு நாங்கள் 1 kg ப்ளூபெர்ரி கேக் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.